இன்றைக்கு வந்து என்னோட யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன். இந்த கிராஜுவேஷன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிராஜுவேட் பண்ணதால நான் வந்து இந்த செரிமனிக்கு போயிருந்தேன். இங்க வந்து நான் 2 விஷயத்த வந்து ஊர்ல நடக்கிற கிராஜுவேஷனை விட வித்தியாசமா பார்த்தேன். ஒன்று வந்து இங்க மெயினா இந்த மாஸ்டர்ஸ், பிஹெச்டி செக்ஷன்ல நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஊர்ல வந்து நம்ம கிராஜுவேஷன் முடிச்சு வெளில வரும்போது நம்மளோட ஃபேமிலியில வைக்கிற நிறைய பேர் நம்மளை வந்து வெல்கம் பண்ணி விஷ் பண்ணி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இங்க அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிச்சுது. ஆனாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வழியில வந்தோடனே அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து விஷ் பண்ணி ஹக் பண்ணி அந்த ஃபேமிலியை வந்து ரீப்ளேஸ் பண்ற விதமா இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து இங்க இந்த கிராஜுவேஷன் கேப்ல வந்து வித்தியாசமான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு பிடிச்ச தீமில் அது வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து நான் ஊரில் நடந்த கிராஜுவேஷன்ஸில் பார்த்ததில்லை இப்படி. ஸோ இந்த ரெண்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே ஃபைனலாக அவங்க வந்து இந்த ஒரு விஷ் ஒன்றை வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணி ஒரு விஷய கொடுத்து அந்த கிராஜுவேஷனை வந்து முடிச்சு வச்சாங்க. அப்புறமா நம்ம வழியில் போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி கிஃப்ட்ஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த கன்வகேஷனில் கிராஜுவேட் ஆகின எல்லாருக்கும் என்னோட விஷஸ். புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப்.